தேர்தல் ஆணையம் வந்து விசில் சின்னத்தை விஜய் சாரு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் காலையில எழுந்துகிறது விசில் சத்தம் கேட்டுதான் எழுந்துப்பேன். 7 மணிக்கு என் வீட்டுல குக்கர் விசில் அடிக்கும். 8 மணிக்கு குப்பை வண்டி வரும்போது விசில் அடிக்கும். 10 மணிக்கு நான் ஆபீஸ் போகும்போது பஸ்ல கண்டக்டர் விசில் அடிப்பாரு. 12 மணிக்கு நான் ஜல்லிக்கட்டுக்கு போவேன். ஆமா, அதே மாதிரி ஒருவேளை நான் படம் பார்க்க வந்தாக்க இன்டர்வல்ல விசில் அடிக்கும். இதையெல்லாம் தாண்டி நைட்ல சரக்கு இறக்கு அடிச்சுட்டு 10 மணிக்கு மேல எதனா லந்து கொடுத்துட்டு இருந்தாக்க அப்ப போலீஸ் விசில் அடிக்கும். இந்த விசில் சத்தம் எல்லாமே நம்ம அன்றாடம் கேட்டுட்டு இருக்கிற தம்பி கேட்டா இல்லையா? ரொம்ப சோகமா இருக்கியாப்பா. ஏன் விஜய் சாருக்கு விசில் சின்னம் கொடுத்த உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அவர் ரேஞ்சி வேற ஏதாவது கொடுத்துருவாரு. வேற ரேஞ்சுக்கு என்ன கொடுக்கணும்? நீங்களே சொல்லுங்க தெரியும். அதே மாதிரி அந்த விசில் சின்னம் டிவி கேக்கு கொடுத்தது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த விசில் சின்னம் இன்னும் 3 மாசத்துல தமிழ்நாடு முழுவதும் விசில் அடிக்குதா அப்படின்றத நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்க போறீங்க. இன்னொரு நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன். சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷோட கட்சிக்கு விசில் சின்னம் தான் நானும் தேர்தல் ஆணையத்திட்ட கேட்டிருந்தேன். ஆனால் என்னுடைய அண்ணன் விஜய் சார், தம்பி நான் விசில் சின்னம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்டதுனால நான் வந்து விட்டு கொடுத்துட்டேன். புசியான் சாரம் என்கிட்ட கேட்டாங்க, தம்பி விசில் சின்னம் நான் எடுத்துக்கிறேன். சரி எடுத்துங்க சார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா விட்டு கொடுத்தாக்க கெட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக விஜய் சாருக்கு விசில் சின்னத்தை நான் விட்டு கொடுத்தேன். ஜனநாயகம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. சினிமா சைடுல இருந்து யாருமே சப்போர்ட் சார், சினிமா அப்படிதான் சார், புரியுதா? உங்களுக்கும் ஜாலரா போடுவான், உங்களுக்கும் ஜாலரா போடுவான், உங்களுக்கும் ஜாலரா போடுவான், புரியுதா? எதனா ஒண்ணு சொன்னாக்கா எசக்கு புசுக்கா எதுவும் மாட்டிப்பாங்கன்ட்டு எல்லாருமே கூல் சுரேஷ் மாதிரி வீரமா இருக்கிற ஆள் இல்லப்பா, இல்லையா? புரியுதா? இப்ப ஒண்ணும் இல்ல, என்னோட கருத்து என்னன்னா, ஜனநாயகன் ஜனவரியில ரிலீஸ் ஆகல, பிப்ரவரியில ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனவரியில ரிலீஸ் ஆச்சுன்னா ஜனநாயகன், பிப்ரவரியில ரிலீஸ் ஆச்சுன்னா பிப்ரவரி நாயகன், மார்ச்ல ரிலீஸ் ஆச்சுன்னா மார்ச் நாயகன், ஏப்ரல்ல ரிலீஸ் ஆச்சுன்னா ஏப்ரல் நாயகன். அதனால யாரும் எதுவும் வருத்தப்படாதீங்க, புரியுதுங்களா? என்னைக்கு வந்தாலும் அன்னைக்குதான் பொங்கல், சரியா? வீடு கட்ட தேவை செங்கல். விஜய் சார் படம் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான், புரியுதா? நன்றி.